ஹாய் காய்ஸ், திருப்பூர்லேருந்து நீலா கோயில். நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோன்னா திருப்பூர் கணக்கம்பாளையத்தில் இருக்க பட்டாசு கடைக்கு தாங்க பட்டாசு பர்ச்சேஸ் பண்ணலான்னு போயிருந்தோம். ஸோ அங்கே போய் பார்த்தா நிறைய வான வெடிகள் தாங்க இருந்துச்சு. என் பையன் அந்த பட்டாசு தான் வேணும், பெரிய பெரிய வெடிகள் தான் வேணும், எனக்கு புஸ்வானம் வேண்டாம், மத்தாப்பு வேண்டாம், இதெல்லாம் வேண்டான்னு பெரிய பெரிய பட்டாசாக கேட்டுட்டு எங்களை டார்ச்சர் பண்ணாங்க. சரி, இன்றைக்கி ஒரு நாள் தானே, தீபாவளி வருஷத்தில் ஒரு நாள் தானே வருது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குற பட்டாசு எல்லாமே அவனவே செலக்ட் பண்ண வச்சு வாங்கிட்டு ஃபுல்லாக அங்கே இருக்கிற வீடியோஸ் ஃபுல்லாக எடுத்துகிட்டு பில்லு போடலான்னு வந்தாங்க. பில்லு போடலான்ட்டு வந்தால் பில்லு போட போட நமக்கு ஹார்ட் பீட் லேப்டாப்னு துடிச்சிட்டே இருக்குங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே 25,000க்கு மேலே செலவுங்க. இப்போ அந்த பில்லு போட போட எனக்கு நெஞ்சு வலியே வந்துடுச்சு. சரி ஓகே, அவனுக்காக தானே எல்லாம் சமாளிக்கிறோம், சரி ஓகே ஒன் டே தானே அப்படின்னு சொல்லிட்டு பில்லை பார்த்தா 2000 சில்லரை வந்து தீபாவளிக்கு போனஸ்க்கு வாங்கின காசு, சம்பளம் வாங்கின காசு எல்லாமே க்ளோஸுங்க. கத்தம்ங்க. எல்லாமே நேரம் பார்த்து பழி வாங்குதுன்னு சொன்னால அது இப்படி தாங்க. பாருங்கள், அடுப்பு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த அடுப்பு என்னாச்சுன்னா சுற்றி இருக்கிற அந்த இதெல்லாம் போயிடுச்சு. இப்போ போய் புதுசாக ஒரு அடுப்பு வாங்கினோம், 2000 ரூபா. அப்புறம் பார்த்தா உள்ளே இருக்கிற ஃபேனு ஓடவே இல்லைங்க. அப்புறம் பார்த்தா உள்ளே இருக்கிற ஃபேனுக்கும் போய் ஒரு ஃபேன் வாங்கினோம், அதுவும் 2000 ரூபாங்க. மட்டுமா அப்புறம் வீட்டுக்கு போய் அரிசி மளிகை செலவு இல்லைன்ட்டு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போய் அங்கேயும் இங்கேயும் லொட்டு லொசுக்கு எல்லாம் வாங்கிட்டு பார்த்தா பில்லை பார்த்தா 6000 வந்துருச்சு. ஓ மை காட், இந்த தீபாவளி ரொம்ப மோசமாக போச்சுங்க. என்ன சொல்கிறது, எப்படி பார்த்தாலும் எப்படி கால்குலேட் பண்ணி பார்த்தாலும் 30,000 நாமம். ஆனால் எல்லாம் உருப்படியான செலவு தான், பட் இருந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம்.